ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தேன். கலை செல்வி கலைத்திறனை பெயர் பெற்று நான் முறையிலே வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சென்று அண்ணனை பார்க்கிறேன். அண்ணா தங்கச்சி ஓடிவாம்மா. இந்த உலகத்தை எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு இருக்கிறான சொந்த பந்தம் எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லுவார்கள். எத்தனையோ அண்ணன் தங்கச்சி இருக்கலாம், நம்மை போல அண்ணன் தங்கச்சி இந்த உலகில் யாரும் இருக்க முடியுமா? எல்லாரையும் தான் நம்புறேன், இருந்தாலும் தங்கச்சி அப்படி இருக்கும்போது 1000 தான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் அண்ணங்காரன ஒருத்தர் அடிச்சுட்டான்னு ஒரு தம்பிக்காரன் கேள்விப்பட்ட சும்மா இருப்பாங்க. பிளட் இஸ் திக்கர்துன்னு வாட்டர் தன்னோட விட்டாலும் அதுதான் ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு அண்ணன் தங்கச்சி பாசன்றது. அதுபோல இந்த உலகத்துல எத்தனையோ அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் நம்மை போல அண்ணன் தங்கச்சி இந்த உலகில் யாரும் இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன்
வைகை நதி. இருந்தாலும் உன்னை வெகு விரைவாக அடுத்த காரணம் என்னவென்று தெரியுமா? என்ன காரணம்? நீ பிறந்த நாள் முதல் வளர்ந்த நாள் வரை உன்னை என்னுடைய கரத்தினிலே ஒப்படைத்து விட்டு நம்ம பெற்றெடுத்தவர்கள் நம்ம அனாதையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அன்று முதற்கொண்டு இன்று வரை கன்னிமை போல் உன்னை நான் காத்து வருகிறேன். உனக்கு ஒரு திருமணம் செய்து முடிச்சிட்டுனா என் தலையில இருக்கிற பாரம் எல்லாமே இறங்கிடும். சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கமா. எனக்கு திருமணமா? பண்ணிக்காத அண்ணா, எனக்கு திருமணம் பிடிக்கவே பிடிக்காது அண்ணா. முதலில் உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் அண்ணா. எனக்கா? சரி, வீட்டிற்கு அண்டி வர வேண்டும். வர வேண்டும் அண்ணா. உங்களுக்கு பிறக்கின்ற ஆண் மகனை தான் திருமணம் செய்து கொள்வேன் அண்ணா. சரா போசி போ. எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு போறக்கிற பையனை நீ கட்டிக்கணுமா? எனக்கு பட்ட போட்டு தெரிஞ்சுக்கணும். உங்க பையனை கட்டிக்கிறேன்னா தங்கச்சி, தங்கச்சி எனக்கு பிறகுற பையன் நீ கட்டிக்கினா வயதான கேள்வி ஆயிடுமா? கண்ணி இருக்க காலை மனையேறக்கூடாது என்று சொல்லுவார்கள். எப்போதுமே ஒரு வீட்டுல பெண்களுக்கு தான் திருமணம் முதல்ல செஞ்சு முடிப்பாங்க. எனக்கு திருமணம் பிடிக்கவே பிடிக்காது. அக்காவுக்கு தனி கோட்டர்ஸை விட்டுக்கிறாங்களா? போய் போய் மூணு மூணு வந்துருக்குது. அண்ணா, எனக்கு திருமணம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு திருமணம் வேண்டவே வேண்டாம் அண்ணா. வேண்டாம். நிறைய பேர் உன்னை யூடியூப்ல பார்த்தாங்கன்னா சேனல் நேம் என்ன நம்மளுது? பிரபுவி யூடியூப் சேனல் தெரியுமா? ஃபேமஸான அண்ணன். அது போல உன்னை அந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆகையால சீக்கிரமா ஒரு வரன் வந்ததுமே கல்யாணம் செஞ்சு முடிச்சாங்க. திருமணம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு திருமணம் வேண்டாம் அண்ணா. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, ஆலை மகளும் காலை மகளும் கொழுவிருக்கும் ராத்திரி, மலை மகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி. என்று ஒரு மனிதன் தனிமையை காண்கின்றானோ அன்றையிலிருந்து அவன் கவிஞனாக உருவெடுக்கின்றான். ஒரு மனுஷனுக்கு முதல்ல தேவை தனிமை தான். தனிமையா இருக்கிற மனுஷன் தான் ரொம்ப ஒழுக்கமா கூட இருப்பான். எதுவும் சொல்ல விரும்பல, அப்புறம் பேசி. இருந்தாலும் தனிமையில் இருக்கின்ற மனிதன் தானே கவிஞனாக உருவெடுக்கின்றான். அந்த கவிஞர்லாம் கூட கெட்டு போறாங்கம்மா. இப்போ கோபுரத்துக்கு போயிட்டு கெட்டு போனன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றது? இந்த கவிஞன் நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி, இந்த கவிஞன் நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி, இந்த கவிஞன் நெஞ்சில் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி, இந்த கலைஞர் எல்லாம் அரங்கத்திலே கூடுவதும் ராத்திரி, நாள் முடிந்து தொடங்கும் இடம் நடுராத்திரி, இளம் காலையத்தே ஒன்பது நாள் நவராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி. பொதுவாவே ஒரு மனுஷன் என்னதான் பகல்ல படுத்து உறங்கி தூங்கி இருந்தாலும் அவனுக்கு நல்லா தூக்கமே வராது. அதுவே கடுமையா உழைக்கின்ற மனுஷன் எப்ப பார்த்தாலும் தூங்கிடுவான். நாங்க பணியில கூட எல்லா நாளும் ஜனம் நல்லா பத்து தூங்குதுங்க. இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்ல முறையிலே தூங்குகின்ற நேரம் எதுவென்று தெரியுமா? தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். யாரா இருந்தாலும் எப்ப நல்லா தூங்குவாங்க? 2 to 4. அதான் அது என்ன நேரம்? என்ன நேரமா? வெரி குட், சூப்பர். சொல்லுங்க, எப்ப தூங்குவாங்க எல்லாரும் நல்லா? அதான் ராத்திரி நேரம் இல்லையா? அதுதான் கேட்டேன். அப்படி சொல்லி இந்த தூக்கம் இல்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி, இந்த தூக்கம் இல்லா மனிதரையும் தூங்க வைக்கும்
மாப்பிள்ளை யார பாத்துக்கன்னு சொன்னு வச்சுக்க, அண்ணே நீ இந்த கல்யாணம் வேணானே சொல்ல மாட்டேன். மாப்பிள்ளை யாரா இருந்தா எனக்கு என்ன அண்ணே? பிரபன்னே பார்த்து பேசிக்கிறேன் அவங்க சேனல்லையா? அண்ணனா ஆமா நல்ல ஃபேமஸான யூடியூப் சேனல். அண்ணன் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும். எத்தனையோ நாடக மன்றங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து, அதாவது இன்றைய காலகட்டத்துல மொபைல் தான் எல்லாருக்கும். ஆமா அண்ணா அந்த மொபைல் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு காலத்துல நாடக மன்றங்கள் வேற மாதிரியாக இருந்தாலும் இப்ப செல்லு பார்த்து புக் பண்ற இந்த கம்பெனி நல்லா இருக்குப்பா நல்லா இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு யூடியூப் சேனல் தேவைப்படுகின்றது. ஆமா அண்ணா அப்பேற்பட்ட நாடக நடிகர்களை வளர வைக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறந்து நல்ல முறையிலே யூடியூப் சேனல் நடத்துகின்றார் அண்ணன் பிரபு அண்ணன் அவர்கள். எத்தனையோ நாடக கலைஞர்கள் அதன் மூலமா பயனடைகின்றார்கள். ஏன்னா அந்த நாடக கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கும் வகையிலே அண்ணனுடைய யூடியூப் சேனல் செயல்படுகின்றது. அண்ணாருக்கு என்னுடைய மனமன்றத்தின் சார்பாக மனமாதிரம் எடுத்துக் கொண்டு அண்ணனுடைய யூடியூப் சேனல் மேல்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி வணக்கம். அண்ணா மாப்பிள்ளை யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அண்ணா. உனக்கு மாப்பிள்ளை யாரு பாத்துக்கிறேன் தெரியுமா? ஆத்தூரில வசிக்கக்கூடிய அத்தை மகன் சேகருக்கு உனக்கு தான் திருமணம். என்னம்மா வாய் அப்படி போகுதுன்னு ஓடிடுறா?